எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். போன வீடியோவில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது வீட்டில் போட வேண்டிய சில விதிமுறைகள் என்னென்ன, சில எல்லைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் பிள்ளைகளுடைய சிந்தனையை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, ஆனால் வாலிப வயசுக்கு வரும்போது அவங்க கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதுலேருந்தே அவங்க மனசில் அவங்க நினைக்கிற காரியங்கள் கெட்டதாக இருக்கிறத தேவன் பார்க்குறார். அதனால தான் தாவீது கூட சொல்கிறாரு, சங்கீதம் 51வது அதிகாரம் 5வது வசனத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை உருவாகும் போதே அது பாவத்தில் உருவாகிறதுனால மனுஷனுடைய இருதயத்தின் தன்மையே பாவத்தன்மை உள்ளதாக இருக்குது. மார்க் 9வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு தகப்பன் அவரோட பையனுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி இயேசுக்கிட்ட வராரு. அந்த பையனுக்குள்ளே ஒரு பிசாசு இருந்து அவனை கொல்ல பார்க்குது. அதுக்காக அவனை சில நேரம் தண்ணியிலையும் சில நேரம் நெருப்புலையும் தள்ளுது. இப்போ இயேசு கேட்குறாரு, இந்த பிரச்சனை அவனுக்கு எப்போலேருந்து உண்டாயிருக்குது எப்பத்துலேருந்து உண்டாயிருக்குதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தகப்பன் சொல்கிறாரு, அவன் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே பிசாசு அவங்களுக்குள்ளே புகுந்து அவங்கள அலைக்கழிக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியுது. பிள்ளைங்க பார்க்குற ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வால் போஸ்டர், இல்லை நியூஸ் பேப்பரில் வர்ற ஒரு பிக்சர், இல்லை அவங்க பார்க்கக்கூடாத ஏதாவது தவறான வீடியோவை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அவங்க தனியாக இருக்கும்போதோ இல்லாட்டி அவங்க தூங்குறதுக்கு முன்னாடியோ அவங்களுடைய நினைவுகளில் அவங்கள தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க தூங்கினதுக்கப்புறம் கூட அவங்க சொப்பனத்தில் அது அசுத்த நினைவுகளாக வந்துக்கிட்டே இருக்கும். சாத்தானும் தூங்கும்போது பிள்ளைகளுக்குள்ளே களையை விதைக்கிறவனாக இருக்கான். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். உனக்கு ஏதாவது அசுத்தமான சிந்தனை வருதா, இல்லை அசுத்தமான ஏதாவது சொப்பனங்கள் வந்தால் நீ தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன், இதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இது உன்னோட தப்பு கிடையாது அப்படின்றத சொல்லலாம். அவங்களோட சேர்ந்து பைபிள் படிக்க வச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் பூரணத்தை நினைவுக்கு கொண்டு அவங்கள தூங்க வைக்கலாம். பொதுவாக மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய மனசில் எதை வேணாலும் நினைப்பாங்க. ஏன்னா அதை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதை எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் யாருமே பார்க்க முடியாத நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் பார்க்க முடியும். ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நம்மளுடைய அந்தரங்கத்தை குறித்து நாம் ஒரு நாள் அவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அந்தரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அந்தரங்கத்துக்கு சொந்தமானவர் பிதா. அவர் அதை பார்த்து நம்மளுடைய நினைவுகளுக்கு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. யோசேப்போட சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு யாருமே பார்க்கலனா கூட அந்த இடத்துல ஆண்டவர் பார்க்குறாருன்னு சொல்லி நன்மை செஞ்சதுனால அவருக்கு தேவன் பலன் கொடுத்தாரு. ஒரு நாள் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறினார். ஆனால் போத்திபாருடைய மனைவிக்கு அது அந்தகாரமாக இருந்துச்சு. அந்தகாரம் சொல்லும்போது இருளின் ஆதிக்கம் இருக்கிற ஒரு இடம். இந்த அந்தகாரத்துக்கு சொந்தமானவன் சாத்தான். சாத்தான் என்ன பண்ணுறான்னா அதுக்கு பலன் கொடுக்குறவனாக இருக்கிறான். நீ உன் இருதயத்தில் சிந்திக்கிற காரியத்தை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் அந்த காரியத்தை செய்ய வைப்பான். அப்படி செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவமானமும் வெட்கமும் தான் வர்றதா இருக்குது. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், நீ தனியாக இருந்தாலும் சரி, உன்னோட இருதயத்தில் நீ நன்மை செய்யணும், சிந்தனையில் நன்மை செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கலாம். எப்படி நன்மை செய்கிறது? அவங்க தனியாக இருந்தாலோ இல்லை ஈவன் ஒரு பாத்ரூம் போனால் கூட எழும்பி பாத்ரூம் போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கலாம். சில பெரியவங்களுக்கு கூட யூரின் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு சென்சேஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்காக நீ ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே சிந்தனையில் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைங்க பிற்காலத்தில் சமுதாயத்தை சீர்திருத்துகிற பிள்ளைங்களா, தேவனுக்கு பிரயோஜனமான பிள்ளைங்களா வளருவாங்க.
எப்படி வந்து சாத்தான் பிள்ளைங்க தூங்கும்போது அவங்களுக்குள்ள கலையை விதைக்கிறானோ அதே மாதிரி ஆண்டவரும் அவங்களுக்குள்ள நல்ல காரியங்களை விதைக்கிறவராக இருக்கிறாரு. அதை தான் நம்ம சாமுவேலுடைய சம்பவத்தில் பார்க்குறோம். சாமுவேல் தூங்கும்போது தேவன் வந்து அவனை கூப்பிட்டு அவருடைய இருதயத்தின் காரியங்களை சாமுவேல் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ வந்து நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். உங்ககிட்ட வந்து சாத்தானும் பேசுவான், ஆண்டவரும் பேசுவார். நீ வந்து இப்போ யாருக்கு கவனிக்க போகிற, யார் பேசுகிறத கேட்க போகிற. நல்ல காரியங்களை சொன்னால் அது வந்து ஆண்டவர் சொல்கிறது, கெட்ட காரியங்களை சொன்னால் அது வந்து சாத்தான் சொல்கிறது. ஒருவேளை உனக்கு அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் உன்னை கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போவோம். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தை ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறதுக்கு நம்ம யாருமே விரும்புறதில்ல இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டு வராங்க, அவங்க ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாததை குறித்து நமக்கு கவலை இருக்குதா, எப்படி அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.